விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்த அந்த வீடியோ தொடர்பாக பதிவு செய்துவிட்டு அதை மீண்டும் டெலீட் செய்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு குறிப்பிட்டு பேசியிருந்த அந்த வீடியோ மீண்டும் எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கியிருக்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். இணைப்பில் வந்து மிக்க மிக்க நன்றி சார். உங்களுடைய கருத்து என்ன சார் இதில்? நன்றி, வணக்கம். பொதுவாக இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து தலித் மீதான தாக்குதல். எனவே அந்த ஒரு தாக்குதலை கூட ஒரு திமுக அரசு தடுக்க தவறிவிட்டது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அவங்களுடைய கட்சி கொடி கூட பல இடங்கள்ல ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில விசிக இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எவ்வளவு நாள் அவர் பொறுத்திருப்பாரு? அதனால இன்னைக்கு ஒரு நீர் பூத்த நெருப்பா இருந்த நிலையில இன்னைக்கு வெடிச்சிருக்காரு. அதனால எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை இன்னைக்கு வலியுறுத்திருக்காரு. எனவே அந்த ஒரு அடிப்படையில அப்புறம் நீக்கிட்டாரு. அதாவது நீக்கிட்டாரு. இன்னைக்கு ஸ்டாலின் வந்திருக்காரு. இன்னைக்கு அந்த ட்வீட் போட்டிருக்காருன்னா அது ஒரு முழுமையா அதை ஸ்டாலின் உணரணும் அப்படின்ற அடிப்படையில் தான். அதாவது ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த தலித்துக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே தொடர்ந்து தென் மாவட்டம் தலித் தாக்கப்படுறது, அதே போல பல்வேறு வகையில் அவர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்படுறதெல்லாம் இந்த ஆட்சியில் சரசம் நடக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு விசிக தலைவர் திரு திருமாவளவன் இந்த ட்வீட் போட்டுடலான்றது நான் நினைக்கிறேன். அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த கூட்டணி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் மூட்டை போல தேர்தல் வர 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 ஒரு சிதறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. நிச்சயமாக சார். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, கூட்டணிக்குள்ள ஒரு மாதிரி நெல்லிக்காய் மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ கூட்டணியிலிருந்து சலசலப்பு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே உங்களை வேற விசிக மாநாட்டுக்கு அதிமுக சார்பிலும் அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு மாதிரி அங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண நினைக்கிறீங்களா? இப்போ அப்படித்தானே. இப்போ ஒரு தலித் மக்கள் தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி அங்க இருப்பாருங்க. அதனால அவரோட அதிருப்தி தான் அவர் காட்டியிருக்காரு. அவர் ஏன்னா கடுமையான அதிருப்தியை காட்டியிருக்காரு. ஏன்னா அது போல தான் இப்போ சிபிஎம் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்களும் போராட முடியாத நிலைமை. அவங்களுடைய ஒரு இதே பார்த்தீங்கன்னா சிபிஎம் போராட்டம் தான் வாழ்க்கையை. அப்படின்னும் போது அது போராடுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அளவுக்கு அவங்க தயங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை தெரியுது நல்லா. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில பங்கு, அவங்க ஒரு பக்கம் கூடிய. அதனால அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில திருமாவளவனை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் தெரிவிச்சிருந்தது, அதுவும் அமெரிக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்பி தெரிவிச்சது பார்க்க போனா அவர் கடுமையான அதிருப்தியை தான் நிச்சயமா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் சரி இல்லையா, தேர்தல் நெருங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி ஒரு கொடி பிடிக்கின்ற ஒரு நிலைதான் நிச்சயமா உருவாகும் அந்த கூட்டணி பொறுத்தவரையில. ஜெயக்குமார் சார், இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நெருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 15 மாத காலங்கள்ல இருக்கு. அதிமுக விசிக இந்த கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அது போல ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா பேசப்பட்டுச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? அப்படி வந்தா நீங்க அரவணைச்சுக்குவீங்களா? எப்படி இருக்கு? இல்ல இப்போ அதாவது எந்தெந்த கட்சி எங்க தலைமையிலான அந்த கூட்டணி எங்க தலைமை ஏற்றுக்கொண்டு எந்தெந்த கட்சி வருதோ அது சேர்ப்பதா, அந்த எங்க கூட்டணியில சேர்ப்பதா இல்லையா என்றது குறித்தெல்லாம் பொதுச் செயலாளரும் கட்சியும் தான் முடிவு செய்யற விஷயம். அதனால அதுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கு. ஏன்னா லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சரிங்க சார், மிக்க நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மிடையே அவரது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக வீடியோ திருமாவளவன் அவர்கள் டெலீட் செய்ததுக்கான காரணம் என்ன என்பது அவருடைய கருத்தாக பதிவு செய்திருந்தார்.